நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து பாருங்கள். ம் அம்மா பண்ணுறேன். கீழே இருக்கு, ஃபோன் எங்க தூங்கியிருக்கு. இதே வேலையாக போச்சு. என்னடா அது? உள்ளேருந்து வெளியே போங்க. இப்போ தான் வெளியே போகணும். ஃபோன் பாக்கெட்டில் தான் இருக்கு. இப்போ கையோட வந்துடுச்சு. என்னடா அது? மறுபடியும் இதுக்குள்ளே வரோம். சரியில்லை. காண்ட் எஸ்கேப். திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கே. தப்பா இருக்கு. காலாவது பண்ணுவோம். இருங்கடா, தொலைய மாட்டானுங்களே. அதரா சோவிசா கண்ணாடியாக திறக்க பார்ப்போம். ஐயோ, இதுவும் லாக்காக இருக்கு. எங்கே வச்சேன்? இங்கே இல்லை, இங்கே தானே வச்சேன். எங்கே போச்சு? சின்ன வாட்ச் புதுசாக இருக்கு. ஐயோ, இன்னும் நடக்குதுன்னே தெரியலையே. கண்ணாடி. ரிமெம்பர் மை ஸ்க்ரீன். இதெல்லாம் உண்மைதான். லாஸ்ட் டைம் வாட்ச் அடிச்சதுங்க. வாட்சை காணோம். வாட்ச் இங்கே தான் இருந்துச்சு. எங்கே போச்சு? இங்கே தான் இருந்துச்சு வாட்ச்சு. இதுக்குள்ளே இல்லை. தின புதுசாக ஹேண்ட்பேக்கு. யார் இது? இங்கே வந்துருக்கு. உள்ள ஒன்றுமே இல்லை. அண்டோ, வாட்ச் ஹேண்ட்பேக் உள்ள இருக்கு. வாட்ச் ஹேண்ட்பேக். வாட்சையும் காணும். சரி, ஹேண்ட்பேக் பார்ப்போம். ஹேண்ட்பேக்கையும் காணும். கண்ணாடியில் ஒன்றும் இல்லை. என்னடா நடக்குதுங்க? ஒன்றும் புரியலையே. யாருக்கு ஷாகுது? இங்கே வந்து இருக்கு. Blood never fades. கண்ணாடி இருந்தால் தானே நேற்று. கண்ணாடி. என்டிட்டார் லூப் இன் ஹெல். ஷோ, இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேனே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எங்க எங்க எங்க? நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட நாள்ல இருந்து இந்த 11 மணி என்னால் தாண்டவே முடியல. ஏன்
நானே சைக்காட்ரிஸ்டில் எத்தனையோ பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். அவங்களோட கற்பனை கதை கூட இந்த அளவுக்கு இருந்ததில்லை. நான் மட்டும் ஏன் இந்த லூப்பில் மாட்டி தவிச்சிட்டு இந்த லூப்பில் இந்த 3 பொருளும் மட்டும் ஏன் எனக்கு மொபைல் மட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்குது? இது 3த்துக்கும் அப்படின்னா சம்பந்தம். இந்த வாட்ச்லேயும் ஒன்றும் இல்லை, இந்த ஷாலும் யாருக்கும் தெரியல, இந்த ஹேண்ட்பேக்கில் எது இருக்குன்னு பார்த்தா இதுலேயும் ஒன்றும் இல்லை. இப்படி இருந்தால் இது என்ன இவ்வளோ? இப்போ தெரியுது இதுக்கெல்லாம் ஆரம்பம் எங்கே இருக்குன்னு. இன்றைக்கி தேதி ஜூன் 12. நான் கடைசி அவளை பார்த்தது மே 12, 2025. அன்றைக்கி வழக்கம் போல் என் வேலையெல்லாம் முடிச்சு கிளம்புறப்ப தான் முகத்தில் பாட்டத்தோடு என் ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிற அந்த பொண்ணை பார்த்தேன். அவள் பேர் சாரா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரா பிரியா, நீங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க உட்காரு. சார் இந்த ஃபைல் கொஞ்சம் பாருங்கள் சார். இது என் ஃப்ரெண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட் சார். அவன் மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவன் எடுத்த மெடிக்கேஷன் மேலே எனக்கு டவுட் இருக்குது சார். அது கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் சார். இந்த ஒரு டோஸா பென்சோடையாசபென்ஸா? இல்லை, நான் பண்ணக்குள்ள எனக்கே ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்கா? இது வெளியே போகக்கூடாது. சார் 1 minute சார். ஹலோ, கேக்குதாடி? சொல்லுடி. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் செக் பண்ண சொல்லியிருந்தேன்ல. ஆமாம். உன் ஃப்ரெண்ட் லாஸ்ட்டாக கன்சல்ட் பண்ண சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மோகன்டி. சரி ஓகே, நான் வைக்கிறேன், அப்புறம் கூப்பிட்றேன். சார் இப்போதான் சார் ஞாபகம் வருது. வீட்டில் குழந்தை தனியாக இருப்பா சார். நான் மார்னிங் வரேன் சார். நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் சார். இந்த மருந்தோட டோஸில் கொஞ்சம் தப்பு இருக்குது. இந்த பென்சோடையாசபென்ஸ் மருந்தை ஓடோஸ் இருந்தால் அவங்களுக்கு டெமென்ஷியா நோயான ஹாலுசினேஷன்ஸ், டெலியூஷன்ஸ், அஜிடேஷன்ஸ், அக்ரெஷன்ஸ் இதெல்லாம் அவங்க பாதிச்சு அந்த பேஷண்ட் எந்த முடிவு வேணா எடுக்கலாம். இந்த லூப்ல இருந்து தப்பிக்க இதான் ஒரே வழி. End it or loop in hell. End it. நானே முடிக்கிறேன். நான் பண்ண பாவத்துக்கான தண்டனை தான் இது. என்னை மன்னிச்சிரு சாரா. கனவா தேஜா? தன்னுடைய நோயாளிக்கு தவறுதலாக சிகிச்சை அளித்து அவரின் தற்கொலைக்கு காரணமாக அமைந்ததாலும், மேலும் வழக்கறிஞர் ஜான் துரைராஜின் மனைவி சாராவை கொலை செய்ததற்காகவும் இந்த கோர்ட் டாக்டர் மோகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. பல ஆசைகளை நுரை போலாக்கினாள். ஒரு நாள் வீழ மறுநாள் வீழ என் நெஞ்சுக்கு சொல்லித் தந்தாள். நீ ஒரு தினம் காதல் பாய்கிறாய், என் மறுதினம் காய்ந்து போகிறாய். நீ என்னை எங்கே கொண்டு செல்கிறாய், என் விதி நதியே. நீ ஒரு கணம் பாடலாகிறாய், என் மறு கணம் தேர்ந்து போகிறாய். நீ என்னை எங்கே கொண்டு செல்கிறாய், என் விதி நதியே, என் விதி நதியே, என் விதி நதியே. சரி, நீ பேசுறதுதான் நான் கேட்டே இருக்குன்றல, தூங்குறப்ப என்ன பண்ணுவேன்? கனவுல வந்து பேசுவேன்.